ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மொபைல் வந்து எப்போயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா, இல்லைனா நம்ம வந்து மொபைல் வந்து யாராவது திருடிட்டாங்கன்னா, நம்ம மொபைல் வந்து பஸ்ஸில் போகும்போதோ இல்லைனா எங்கேயாவது ட்ரெயினில் போகும்போதோ யாராவது நம்ம மொபைல் எடுத்துட்டாங்கன்னா, இல்லைனா மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம மொபைலை வந்து நம்ம எப்படி வந்து சேஃபாக வந்து வச்சுன்னுக்கிறது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சில அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் எல்லா அப்ளிகேஷனுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தந்துக்கிறேன். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ். இது வந்து எதுக்குன்னா, உங்கள் மொபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு லொக்கேஷனோட காமிக்கும். இந்த அப்ளிகேஷனை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துக்கிறேன். போய் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இந்த அப்ளிகேஷனை வந்து இப்போ நம்ம ஓப்பனிங் பண்ணலாம். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வேணும். இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த அப்ளிகேஷனை வந்து ஒர்க்கிங் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியாது. அதுக்காக வந்து கவலைப்படாதீங்க. புதுசாகவே நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. இதுக்கு வந்து இமெயில் ஐடி வந்து கன்ஃபார்ம் தேவை. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்றும் இல்லை, ப்ளே ஸ்டோரில் வந்து சர்ச் பாரில் ஃபைண்ட் மை டிவைஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்லேயே நான் டவுன்லோட் பண்ணிவிடுங்கன்னு ஏற்கனவே வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வந்து ஓப்பன் பண்ணி கூட நான் இது இமெயில் ஐடினா போட்டேன். இப்போ நான் வந்து வெறும் ஓப்பனிங் பண்ணால் மட்டும் போதும். நீங்களே பாருங்கள், நான் வெறும் ஓப்பனிங் மட்டும்தான் பண்ணேன். இப்போ நீங்களே பாருங்கள், நான் ஓப்பனிங் பண்ண உடனே என் மொபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு லொக்கேஷனோட காமிக்குது. நீங்களே பாருங்கள், என்னுடைய மொபைல் வந்து ரியல்மி நார்சா 30. என் மொபைலில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து சார்ஜிங் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ அதோட காமிக்குது 91% சார்ஜிங் இருக்குது. என்னுடைய மொபைலில் வந்து நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஒய்ஃபையோட நேம் கூட காமிக்குது. எல்லாமே இதில் வந்து காமிக்கும். இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து கீழே கூட பாருங்கள், ப்ளே சவுண்டுன்னு இருக்குது. இதில் எல்லாமே இப்போ வந்து சவுண்ட் கூட நம்ம வந்து வர வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்கள் மொபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிட்டனாலே, இப்போ வந்து யார் மொபைல்லாம் வாங்கி இந்த ஃபைண்ட் மை டிவைஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடியும் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டும் போட்டால் அந்த லொக்கேஷனோட காமிச்சிடும். இந்த அப்ளிகேஷனுக்கு மெயின் வந்து உங்கள் மொபைல் வந்து மொபைல் நெட்வொர்க்கும் இது அதுக்கப்புறம் லொக்கேஷன் எனி டைம் வந்து ஆன்லேயே இருக்கணும். இது ஆன்லேயே இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க்கிங் ஆகும். நிறைய பேர் வந்து இது வந்து லொக்கேஷன் வந்து ஆன்லேயே இருந்தால் பேட்ரி வந்து சீக்கிரமாக சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் வந்து எனி டைம் வந்து லொக்கேஷனை வந்து எனி டைம் வந்து ஆன் பண்ணியே வச்சுடுங்க. அப்போ தான் வந்து உங்கள் மொபைல் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு லொக்கேஷனோட தெரியும். இப்போ வந்து நீங்களே பாருங்கள், எங்கள் ஊரோட நேம் வந்து விலந்தை. இப்போ அதோட காமிக்கும் எல்லாமே. இப்போ இந்த நிறைய பேர் வந்து இந்த பாக்ஸ் வரும்போது ஐஎம்ஐ நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்களா, அதில் இதிலே இருக்கும். நீங்களே பாருங்கள், இந்த ஐஎம்ஐ நம்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அந்த டேட்டு, லாஸ்ட்டு சீனு எல்லாமே வந்து இதிலே காமிக்குது. மே மாதம் ரிஜிஸ்டர் பண்ண, லாஸ்ட்டு சீன் வந்து ஜூன் மாதம். நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னது தான், உங்கள் மொபைலில் வந்து எனி டைம் வந்து மொபைல் நெட்வொர்க்கும் பாஸ்வேர்டும் மொபைல் நெட்வொர்க்கும் லொக்கேஷனும் எனி டைம் வந்து ஆன்லேயே இருக்கணும். இது ஆன்லேயே இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க்கிங் ஆகும். இல்லைனா வந்து இது வந்து ஒர்க்கிங் ஆகாது. எதுக்கு லொக்கேஷன் ஆன் பண்ணுறேன்னா, அப்போ தான் உங்கள் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் வந்து காமிக்கும். லொக்கேஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து அப்ளிகேஷனே வந்து ஒர்க்கிங் ஆகாது. அதுக்காக தான் சொல்கிறேன், எனி டைம் வந்து மொபைல் நெட்வொர்க்கும் லொக்கேஷனையும் நீங்கள் வந்து மொபைலில் வந்து ஆன் பண்ணி வச்சுடுங்க. லொக்கேஷன் ஆனில் இருந்தால் பேட்ரி வந்து சீக்கிரமாக காலி ஆகிடும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து நம்ம செகண்ட் பார்க்க போகிற ஸ்டெப் என்னன்னா, இதுக்கு வந்து அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம செட்டிங்ஸில் தான் போகணும். இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா, நீங்களே பாருங்கள், இப்போ மொபைல் வந்து ஆஃப் பண்ணிடலாம். வந்து நம்ம மொபைல் வந்து எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா, யாராவது எடுத்த உடனே இப்போ நீங்களே பாருங்கள், மேலே டவுன் பண்ணி இங்கே வந்து மொபைல் நெட்வொர்க்கும் லொக்கேஷன் எதனா ஆஃப் பண்ண பார்ப்பாங்க. இல்லை நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே மொபைல் நெட்வொர்க் இது நிறைய பேர் வந்து ஹாட்ஸ்பாட்டை வந்து இந்தமாரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அதுக்கு வந்து அது எப்படி நம்ம லாக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸில் வந்து கீழே டவுன் பண்ணிங்கன்னா, கீழே டவுன் பண்ணுங்கள், அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் வந்து அக்சபிலிட்டின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே வந்து டவுன் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், ஷார்ட்கட் ஃப்ரம் லாக் ஸ்க்ரீன். இதை வந்து ஆன் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா,
நீங்களே பாருங்கள். இப்போ இதை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து பவர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்களே பாருங்கள், மேலே வந்து டவுன் பண்ணிங்கன்னா வராது. இது வந்து லாக் ஆகிடும். இந்தமாரி லாக் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள் மொபைலை வந்து யாராவது எடுத்தால் கூட மேலே கீத்து மொபைல் நெட்வொர்க் எதுவுமே அவங்களால ஆஃப் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம செகண்ட் பார்க்க போகிற ஸ்டெப் என்னன்னா, இதுக்கும் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து மொபைல் வந்து நீங்களே பாருங்கள் பவர் ஆஃப் பண்ணுறோம். இப்போ வந்து பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் நீங்களே பாருங்கள் இந்தமாரி பவர் ஆஃப் இல்லை ரீசெட்டுன்னு சொல்லிட்டு கேட்கும். இந்தமாரி நம்ம வராமல் நம்ம பண்ணணும். அதுக்கு வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து கீழே டவுன் பண்ணிங்கன்னா கன்வென்ஷன்ஸ் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் வித் பவர் பட்டன். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே பாருங்கள், இப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் பவர் பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பவர் ஆஃப் இல்லை ரீசெட் எதுவுமே காமிக்காது. இதேமாரி உங்களுடைய கூகுள் அசிஸ்டன்ட் தான் வந்து ஓப்பன் ஆகும். இன்னொரு டைம் கூட பண்ணுறேன். இப்போ வந்து பவர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்களே பாருங்கள், இப்போ வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இந்தமாரி தான் ஆகுமே. இப்போ வந்து நம்ம வந்து பவர் வந்து ஆஃப் பண்ண முடியாது. இதில் வந்து மேலே இழுத்து டவுன் பண்ணி நம்மளால் வந்து நெட்வொர்க் எதுவுமே ஆஃப் பண்ண முடியாது. பவரும் வந்து ஆஃப் பண்ண முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் கொஞ்சமாச்சும் சேஃபாக இருக்கும். இதில் பாருங்கள், மேலே இழுத்து மொபைல் நெட்வொர்க் எதுவும் ஆஃப் பண்ண முடியாது. கீழே இங்கே பாருங்கள், உங்களால் பவரும் வந்து ஆஃப் பண்ண முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் நேம் என்னென்னா, இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதுதான் மெயின் அப்ளிகேஷனே இருக்கிறதுலே. இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ப்ளே ஸ்டோரில் வந்து இது கிராக் வாட்சர்னு சொல்லிட்டு போடுங்க. அப்படின்னு போட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்லேயே வரும். அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. கிராக் வாட்சர் அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட்னு கேட்கும். உள்ளே போய்ட்டு எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எத்தனை டைம் வந்து ராங் பாஸ்வேர்டு போட்டால் இதுமாரி ஆகும்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம வந்து ஒரு 3 டைம் வந்து செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் வந்து நான் அப்பயே சொன்னேன், லொக்கேஷன் வந்து எனி டைம் வந்து ஆன்லேயே இருக்கணும். ஆன்லேயே இருந்தால் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒர்க்கிங் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி தேவை. நான் வந்து என்னுடைய இமெயில் ஐடி வந்து நான் போட்டேன். இதுக்கு வந்து உங்களுடைய இமெயில் ஐடியும் நீங்கள் வந்து போட்டுருங்க. ஏதாவது இமெயில் ஐடி போட்டால் தான் இது வந்து இன்னும் சேஃபாக இருக்கும். என்னோடய இமெயில் ஐடி வந்து நான் வந்து கரெக்டாக வந்து போட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கேமராவும் ஸ்டோரேஜும் வந்து பர்மிஷன் கேட்கும். உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அலோவ் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்குமே. இப்போ வந்து வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னா, நம்ம மொபைலில் வந்து யாராவது ராங் பாஸ்வேர்டு வந்து 3 டைம் போட்டால், வந்து 2 டைம் போட்டேன். இப்போ நாங்கள் வந்து நீங்களே பாருங்கள், கேமராவாண்ட பாருங்கள். கேமராவில் வந்து இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒன்று லைட் மாரி ஒன்று போயிருக்கும். இப்போ வந்து நம்மளை வந்து ஃபோட்டோ பிடிச்சிடுச்சு. நம்ம வந்து எதுக்குன்னா இது நம்ம 3 டைம் பாஸ்வேர்டு தப்பாக போட்டால் நம்ம இருக்கிற லொக்கேஷனோட நம்மளை ஃபோட்டோ பிடிச்சி நம்ம இமெயில் ஐடிக்கும் இந்த அப்ளிகேஷனுக்கும் நான் வந்து நம்மளை அனுப்பிடும். நீங்களே பாருங்கள், இப்போ நம்ம வந்து டேட்டு டைம் எல்லாமே அனுப்பிடுச்சு. இப்போ வந்து இது வந்து அந்த அப்ளிகேஷனில் இருக்கிறது வந்து இது நீங்களே பாருங்கள். இது வந்து இப்போ எடுத்த ஃபோட்டோ. இது வந்து இப்போ எடுத்த ஃபோட்டோ. இப்போ வந்து நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து இப்போ காமிக்குது. நீங்களே பாருங்கள். எங்கள் ஊரோட நேம் வந்து விலந்தை. இப்போ எல்லாமே காமிக்குது. நான் எங்கே இருக்கிற அந்த லொக்கேஷனோட காமிக்கும். இதுவே வந்து நம்ம இமெயில் ஐடிக்கும் இதுவே தான் வந்து அனுப்பியிருந்திருக்கும். கீழே பாருங்கள், இந்த டைமு டேட்டு எல்லாமே அனுப்பியிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இமெயில் ஐடியில் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் டவர் கிடைக்கிறதால அந்தமாரி சுற்றுது. இப்போ வந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இமெயில் ஐடியில் வந்து பார்க்கலாம். இப்போ தான் ஃபோட்டோ வந்து இப்போ தான் கொஞ்சம் லோடிங் ஆகினுக்குது. கொஞ்சம் டவர் கிடைக்காததாலங்க. ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணால் வந்துடும்னு நினைக்கிறேன். இப்போ வந்துருச்சு. இப்போ நீங்களே பாருங்கள், ஃபோட்டோவோட அனுப்பிடுச்சு. நம்ம இமெயில் ஐடிக்கும் வந்து அனுப்பிடுச்சு. இதுலேயே வந்து நீங்களே பாருங்கள், அட்ரஸ்ன்னு போட்டு எல்லாமே விளைந்த எல்லாமே காமிக்குது. தமிழ்நாடு, இந்தியா. இப்போ கீழே வந்து இந்த ஓப்பனிங் இன் கூகுள் மேப்புன்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல,
இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம மொபைல் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் மேப்லேயே லொக்கேஷனோட காமிச்சிடும் எல்லாமே. நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம மொபைல் வந்து இருக்கிற இடம் வந்து லொக்கேஷனோட எல்லாமே காமிச்சிடுது. நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம என்னுடைய வீடு எல்லாமே காமிக்குதுங்க. இன்னும் இங்கே லொக்கேஷனோட காமிக்குது. இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் வந்து இன்னும் சேஃபாக இருக்கும். யாரும் 3 டைம் வந்து பாஸ்வேர்டு தப்பாக போட்டாலே அவங்கள வந்து ஃபோட்டோ பிடிச்சி உங்கள் இமெயில் ஐடிக்கு அனுப்பிவிடும் இருக்கிற லொக்கேஷனோட. இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் மொபைல் இன்னும் நல்லா சேஃபாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம மொபைல் வந்து எங்கேயாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட யாருனா எடுத்துட்டாங்கன்னா அவங்களால வந்து நீங்களே பாருங்கள். இப்போ அவங்களால வந்து மேலே டவுன் பண்ணி மொபைல் நெட்வொர்க்கும் ஆஃப் பண்ண முடியாது. அவங்களால இப்போ வந்து பவரும் ஆஃப் பண்ண முடியாது. நீங்களே பாருங்கள். பவர் ஆஃப் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு 3 டைம் வந்து பாஸ்வேர்டு வந்து ராங் பாஸ்வேர்டு போட்டாலே அவங்களோட ஃபோட்டோ பிடிச்சி நம்ம இமெயில் ஐடிக்கு வந்து லொக்கேஷனோட வந்து அனுப்பிடும். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் மிஸ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்ம வேறு யார் மொபைல்லாம் வாங்கி அந்த ஃபைண்ட் மை டிவைஸ் சொன்னல அதை வந்து போட்டு நம்ம மொபைலை வந்து கண்டுபிடிச்சிருங்க. இப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.